Hello everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் நம்ம என்ன பார்க்கணும்னா ஸ்ரீ ஜெகநாதா டெம்பிளில் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. நீங்கள் என்னென்ன பார்க்கணும் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவான்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எந்த ரிலீஜனை பேஸ் பண்ணதுன்னு பார்க்கணும். செகண்ட், இது எந்த காட்க்கு டெடிகேட்டட் டு, இந்த டெம்பிள் வந்து எந்த காடுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். எந்த ஸ்டேட்டில் இந்த டெம்பிள் இருக்குன்னு பார்க்கணும். ஃபோர்த் ஒன், எந்த கிங் இதை பில்ட் பண்ணது. ஃபிஃப்த்து, இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரோட யூனிக்னஸ், இதெல்லாம் பார்க்கணும். நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டில் உள்ள 3 பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட்டில் உள்ள 2ஐயும் நீங்கள் போய் சர்ச் பண்ணியாவது இல்லை புக்லையாவது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக இதை கேட்க சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது எந்த ரிலீஜனை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜனை சேர்ந்தது. இது எந்த காட் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் விஷ்ணு காட். இது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. இது ஃபேமஸ் டெம்பிள் இன் ஒடிசா. நீங்கள் இதை பற்றி கிங் பற்றியும் இதோட யூனிக்னஸ் பற்றியும் பார்த்து வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போகலாம். இது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை, இதை பற்றி ஜஸ்ட் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த ஆர்டிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட். ஈரான் வந்து பாகிஸ்தானுக்குள்ளார வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க மிசைல். இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இனிமேட்டு வந்து நிறைய ஆர்டிக்கல் இது பேஸ் பண்ணி வரும். இஸ்ரேல் வார் வந்து ரெகுலராக இருக்க நியூஸ் தான், இதை படிக்க வேணாம். பட் இந்த ஆர்டிக்கல் படிக்கணும். இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும்னா இதில் உள்ள விஷயத்துலேருந்து நீங்கள் பெருசாக எதுவும் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் இந்த ஆர்டிக்கல்லேருந்து நீங்கள் என்ன பார்க்கணும் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் 239AA ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இதை பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். ப்ளஸ் என்ன பார்க்கணும், நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2023, இதை பற்றியும் பார்க்கணும். வாங்க உங்களுக்கு நான் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் இதை பார்த்துட்டு இதை ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக இதில் எதுவும் பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை. உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவாக. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் பற்றி பார்க்கலாம். இது எந்த அமெண்ட்மெண்ட் கீழே வந்து கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 67th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 கீழே தான் இதை வந்து இன்சர்ட் பண்ணாங்க இந்த ஆர்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளார. இது வந்து என்னென்ன உங்களுக்கு நமக்கு தருது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இட் கிவ்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு அவர் யூனியன் டெரிட்டரி டெல்லி. செகண்ட், இது என்ன சொல்லுது இந்த ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும். அதில் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஹெட்டடு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருக்காரு. ஹெட்டடு பை சிஎம், சீஃப் மினிஸ்டர். தென் என்ன சொல்லியிருக்குன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியால் எல்லா சப்ஜெக்ட் ஸ்டேட் லிஸ்ட்லேருந்தும் கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்தும் எனாக்ட் பண்ண முடியும், சட்டம் எனாக்ட் பண்ண முடியும். பட் எக்ஸப்ட் ஒரு 3 விஷயம், இதை பற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இதை பற்றி கேட்க சான்சஸ் இருக்குது. டெல்லியால் போலீஸ்க்கு வந்து சட்டம் இயற்ற முடியாது. அப்புறம் பப்ளிக் ஆர்டர் ரிலேட்டடாக சட்டம் இயற்ற முடியாது. லாஸ்ட் ஒன், லேண்டு. இது 3 ரிலேட்டடாக வந்து சட்டம் இயற்ற முடியாது. பட் எல்லா விஷயத்துலையும் சட்டம் இயற்றலாம். லாஸ்ட் ஒன் வந்து சிஎம் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்டில் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். ஆனால் இதில் நல்லா பார்த்துக்கோங்க, பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சிஎம்மை. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் யாருன்னா பிரசிடென்ட் தான். தென் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்னு வரும், கவர்னர் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் கீழே தான் இருப்பாங்க, கவர்னர் கிடையாது. நீங்கள் போய் என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேபிட்டல் சிவில் சர்வீஸ் அத்தாரிட்டி, இதை பற்றி கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து இப்போ இந்த ஃபிலிம்ஸில் கேட்கலாம், ஆர் மெயின்ஸில் இதை பற்றி கேட்கலாம். ஈவன் டெல்லியிலேருந்து போகிறவங்களுக்கு இன்டர்வியூவில் இதை பற்றி கண்டிப்பாக கேட்கலாம். இதை பற்றி கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனில் இதை பற்றி கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. 100% மஸ்ட்டு. இதை பற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் டைரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் கொஸ்டின் இருக்கும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ், ஒரு பார்ட்டி ஜெயிச்சிருக்கு தைவானில். இதை பற்றி பெருசாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக என்ன பார்க்கணும்னா தைவான் இதான் தைவான் வச்சுக்கோங்க. தைவானுக்கு நார்த்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டில் ஜப்பான் இருப்பாங்க, நார்த்தில் சவுத் கொரியா இருப்பாங்க,
வெஸ்ட்டில் சைனா இருப்பாங்க, சவுத்தில் பிலிப்பைன்ஸ். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் ரிலேட்டட் மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க. எந்தெந்த கண்ட்ரிஸ் நியர்பையில் இருக்குது, பார்டரிங், அதை மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இஸ்ரேல் வந்து ஏதோ ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ் அது பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. வாங்க நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். ஃபிலிம்ஸில் வந்து எப்படி கேட்பாங்க, மெயின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்கிறேன். மெயின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா ப்ராஜெக்ட் சீட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரா அப்படின்னு கேட்பாங்க. ஃபிலிம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னு ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபிலிம்ஸில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, குன்கோன்னு ஒரு நேஷ்னல் பார்க்கில் தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது ப்ராஜெக்ட் சீட்டாவை பற்றி பார்க்கணும். தென் இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்க்கணும், சீட்டாவோட சயின்டிஃபிக் நேமு. தென் இந்த ப்ராஜெக்டை யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான்னு பார்க்கணும், இம்ப்ளிமெண்ட் பை யாருன்னு பார்க்கணும். தென் இதோட IUCN ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்க்கணும். தென் இந்த ப்ராஜெக்டோட யூனிக்னஸ் என்னன்னு பார்க்கணும். தென் இப்போ எக்ஸாமில் வந்து அடிக்கடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுங்கிறதுக்காக இதோட ப்ரெக்னன்சி பீரியட்னு சொல்லுவாங்க. அதை வந்து சயின்டிஃபிக்காக சொன்னால் கஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அதை பற்றியும் பார்க்கணும். சரி வாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த ப்ராஜெக்ட் சீட்டாவை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ராஜெக்ட் சீட்டாவோட விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ரீஸ்டோர் சீட்டா. சீட்டா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்ததா சொல்கிறாங்க. எப்போ இது எக்ஸ்டின்ட் ஆச்சுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1952 வந்து இது கம்ப்ளீட்டாக எக்ஸ்டின்ட் ஆகிடுச்சு இந்தியாவிலேருந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம எந்த கண்ட்ரீஸ்லேருந்து வாங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு நமீபியா, இந்த கண்ட்ரிலேருந்து நம்ம சீட்டா வந்து ரீலோகேட் பண்ணி நம்ம வந்து வளர்க்க போகிறோம். இது எந்த இதில் நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம், இந்தியாவோட நேஷ்னல் பார்க்கில் குன்கோன்னு ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது, அங்கே தான் ரீலோகேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ரீலோகேட் பண்ணியாச்சு, இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட்டாவோட சயின்டிஃபிக் நேமு அசினாக்ஸ் ஜுபாக்டஸ். இதுதான் இதோட சயின்டிஃபிக் நேமு. குன்கோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளிமெண்டர் அத்தாரிட்டி நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. யாரோட கொலாபரேஷன் பார்த்தாங்க, கொலாப் வித் மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட். இதோட ப்ரெக்னன்சி பீரியட் பார்த்தீங்கன்னா 92 to 95 டேஸ். இதோட IUCN ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஆக்சுவலாக 2 விதமான சீட்டாஸ் இருக்குது, ஆஃப்ரிக்கன் தென் ஏஷியாட்டிக் அப்படின்னு 2 இருக்குது. ஏஷியாட்டிக் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டேட்டஸ் என்ன பார்த்தா ஈரானில் மட்டும்தான் இருக்குது இப்போது, அதுவும் 12 மட்டும்தான் இருக்கிறதா அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் இது வந்து வல்னரபிள் தான், இது வந்து த்ரூ அவுட் த ஆஃப்ரிக்காவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு இன்டர்கான்டினென்டல் லார்ஜ் கார்னிவோர் டிரான்ஸ்லோகேஷன் ப்ராஜெக்ட்னு. இதை பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க, இதை பற்றி கேட்க சான்சஸும் இருக்குது. மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவாக உங்கள்கிட்ட இப்போ வந்து ப்ராஜெக்ட் சீட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரான்னு கேட்டாங்கன்னா, இது வந்து நம்ம சக்ஸஸ்னு சொல்ல முடியாது, ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. இது 50-50 ரேஷியோவில் இருக்குது. அதை பற்றி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் எழுதணும் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். அதை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. லித்தியமை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அர்ஜென்டினாவில். நீங்கள் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த லொக்கேஷனில் வந்து இதை எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண போகிறோம், அப்புறம் கபில்னா என்ன, இதெல்லாம் முக்கியம். அர்ஜென்டினாவில் ஒரு லொக்கேஷன் இருக்குது, அந்த லொக்கேஷன் நேம் கட்டா மர்க்கா. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிளேசஸ் இன் நியூஸில். இது வந்து அர்ஜென்டினாவில் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் லித்தியமை. லித்தியம்க்கு வந்து ஒரு சூப்பர் நேம் இருக்குது, ஒயிட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கோல்டு எப்படி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கோ அது மாதிரி ஒயிட் கோல்டுங்கிறது இதுக்கான பேர்.
எக்ஸாமில் வந்து லித்தியம் பற்றி கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. போன வருஷமே கேட்டிருக்காங்க. இந்த வாட்டி இதை பற்றி டீட்டெயில்டாக கேட்க சான்சஸ் இருக்குது. லித்தியம் ட்ரையாங்கிள் பற்றியும் நான் பேசியிருக்கேன். அதை பற்றியும் போய் பாருங்கள். அப்புறம் கபிலை பற்றி நீங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஆல். சைனிங் ஆஃப் பை கௌஷிக் கர்ணா. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். கீப் ஸ்மைலிங். என்ஜாய் பண்ணி படிங்க. தேங்க்யூ ஆல்.